நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. இந்த பாதையையும் தாண்டிடுவேன், இந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லை, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவே, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவே. மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கனும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வே. என்னை அழைத்தவரே, இன்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. என்னை அழைத்தவரே, இன்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 112 1-2. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் சங்கீதக்காரனை கொண்டு சொல்லுகிறார், கர்த்தருக்கு மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியத்துல என்ன கிடைக்கும்? அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதைத்தான் விரும்புகிறோம். நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் பலத்திருக்கணும், வாழ்ந்திருக்கணும்னு ஆசைப்படுகிறோம். கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷன் பாக்கியான். அவருடைய வார்த்தைகளின்படி செம்மையாய் நடந்தோமானால் கர்த்தர் நிச்சயமாய் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நீதிமானுடைய சந்ததி அலைந்து திரிவதில்லை, அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளை, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால், அவருடைய வார்த்தையின்படி கேட்டு நடந்தால் நிச்சயமாய் நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள் பலத்திருப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஜெபம் பண்ணலாமா? நம்மளை ஒப்பு கொடுத்து, எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு வாய் தந்தீங்களே பாக்கோடா கொடி நன்றி தகப்பனே. நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரம் கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றி நன்றியப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. பலவிதமான பாடுகள் நெருக்கங்கள் மத்தியிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தெரிகிறோமாப்பா. அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தெரிகிறோமாப்பா. தங்கள் பாடுகள் கஷ்டங்கள் பலவீனங்கள், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டங்கள் என்று அப்பா நோக்கி கதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா செம்மையாய் உமக்கு பயந்து வாழ, உடைய வசனத்தின்படி வாழ ஒவ்வொரு கருத்துல தருப்பா. இந்த நேரத்தில் உமக்கு பயந்து வாழ, உடைய வசனத்தின்படி செம்மையாய் வாழ தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பூமியில் வாழ்ந்திருப்பார்கள், பலத்திருப்பார்கள், அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதாக உன்னுடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த நோக்கிலே மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி கனமும் வல்லமையும் பலன ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமீன் ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.